அத்தியாயம் 34. மதிமா, இன்று உனக்கு லீவு தானே என காலையிலேயே கேட்டுக்கொண்டு வந்த அகத்தியனை பார்த்தவள், ஆமா அகத்தியன் என்றாள். அப்போ கிளம்புகின்றாயா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். ம், நானும் போகணும் என்று நினைத்து கொண்டேதான் இருந்தேன். ஸ்கேன் எடுக்கணும் என்று அவள் யோசனையுடன் கூற, ஆமாடா, ஏற்கனவே லேட் ஆச்சு. நம் ஃபேமிலி டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். நீ கிளம்பு, போய்விட்டு வந்து விடுவோம் என்றான் அகத்தியன். அவன் கூற்றில் நின்று அவனை அழுத்தமாக பார்த்தவள், இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் பார்த்திருக்கிறேன். அங்கே போவதென்றால் உங்களுடன் வருகின்றேன், இல்லையென்றால் நான் தனியாகவே போய்க்கொள்வேன் என்று நிதானமாக கூற, எதில் அடம்பிடிப்பது என்றே இல்லையா மதி என்றான் அகத்தியன் சலிப்புடன். விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் முடிப்பது போல் கூற, முருங்கை மரம் ஏறாதே தாயே, நீ சொல்லும் ஹாஸ்பிட்டல்லே கூட்டிட்டு போகின்றேன், கிளம்பு நீ என அகத்தியன் தான் கடைசியாக சமாதானத்திற்கு வந்தான். மூவரும் காலை உணவை முடித்துக்கொண்டு கிளம்பினர். அவள் காண்பித்த ஹாஸ்பிட்டல் நிச்சயம் பெரிய மருத்துவமனை இல்லைதான். அதே நேரம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கவில்லை. அந்த ஏரியாவிலேயே பிரபலமான மகப்பேறு மருத்துவமனை தான் அது. மதி, எடை, பிபி எல்லாமே செக் செய்து டோக்கன் போட்டுவிட்டு வர இருவரும் அங்கிருந்த சேரில் அமர்ந்தனர். இதற்கு முன்பு இங்கு வந்திருக்கின்றாயா மதிமா? இல்லை அகத்தியன், இப்பொழுதுதான் வருகிறேன். நல்ல ஹாஸ்பிட்டல் என்று ரோகிணி அக்கா தான் சொன்னாங்க. வேலைக்கு போயேதான் ஆக வேண்டுமா மதிமா? வயிறு தெரியவே தொடங்கிவிட்டதே. இனியேனும் என்னுடன் நீ வந்துவிடக் கூடாதா? உன்னை மகாராணி போல நான் தாங்க தயாராக இருக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு தேவையா மதி? குழந்தை பாசமா? அவன் முகம் பார்த்து அவள் கேட்டுவிட, இருந்தால் தப்பா என்றான் அகத்தியன். தவறே இல்லைதான். முதலில் கதிருக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இந்த குழந்தைக்காக கூப்பிடுறீங்க. என்றுமே எனக்கு ஒரு மதிப்பும் இல்லையே இங்கே. நீயே இல்லாமல் குழந்தை எங்கிருந்து வரும் மதி? என் மதி சுமக்கும் குழந்தை மேல் நான் பாசம் வைக்க கூடாதடி. எல்லாத்தையுமே தவறாகத்தான் பார்க்க வேண்டுமா? ஆதங்கத்துடன் கேட்டவனை நேராக பார்த்தவள், நான் இல்லாத எதையும் சொல்லவில்லையே என கடைசி வார்த்தையை தனதாக்கி கொண்டாள் அவள். அதற்குள் மதியின் பெயர் அழைக்கப்பட இருவரும் எழுந்து உள்ளே சென்றனர். மதியை பரிசோதித்த மருத்துவர் கதிரை பார்த்துவிட்டு, இது இரண்டாம் குழந்தையா என்று கேட்க, இல்லை டாக்டர், முதல் குழந்தைதான் என்றாள் மதி. அதில் அவர்களை ஒரு மாதிரி பார்த்து கொண்டாலுமே அதற்கு மேல் டாக்டர் எதுவும் விளக்கம் கேட்கவில்லை. ஸ்கேன் பண்ணிடலாம், வாமா என்றவர் அவளை பக்கத்தில் இருந்த அறைக்குள் அழைத்துச் செல்ல, நானும் வரலாமா டாக்டர் என்றான் அகத்தியன். வாங்க என்று சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட, கதிரை அங்கிருந்த நர்ஸிடம் கொடுத்துவிட்டு அவர்களை தொடர்ந்தான் அகத்தியன். டாக்டர் ஸ்கேன் செய்த பொழுது அங்கிருந்த சிறிய திரையில் அவர்கள் குழந்தையின் உருவம் தெரிந்தது. பெரிதாக ஒன்றும் தெரியவில்லைதான். ஆனால் குட்டி குட்டியாக கைகளுடன் மிகவும் சிறிய உருவம், கைகளை நெற்றியில் வைத்துக்கொண்டு பார்க்கவே அத்தனை அழகாக இருந்தது. அதையே பார்த்து கொண்டு அகத்தியன் நின்று விட்டான். அவன் கண்கள் மனைவியின் புறம் கூட வரவே இல்லை. லேசாக கண்கள் கலங்க அதை துடைக்க கூட தோன்றாமல் நின்றிருந்தவனை பார்த்த டாக்டர், அடுத்த மாதங்களில் இன்னும் தெளிவாக தெரியும் மிஸ்டர் என்றார் மெதுவாக. வெளியில் இருங்க என்று டாக்டர் கூறியதும் மதி தலையை ஒருமுறை மென்மையாக கோதி கொடுத்துவிட்டு அகத்தியன் வெளியே வந்து விட்டார். கதிரை வாங்கி கொண்டவன் அப்பொழுதுதான் கலங்கியிருந்த கண்களையே துடைத்துக் கொண்டான். மதியும் வந்ததுமே சிறிது நேரம் காத்திருக்க சொல்லிவிட்டு அவர்களிடம் ரிப்போர்ட் கொடுத்தனர். கொஞ்சம் வீக்கா மட்டும் இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு மாத்திரையை ஒழுங்கா போட சொல்லுங்க என்று மட்டும் கூறி டாக்டர் அவர்களை அனுப்பி வைத்தார். காரில் வந்து அமர்ந்ததும் காரை எடுக்காமல் அகத்தியன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்து கொண்டிருந்தார். அதில் இருந்த குழந்தையின் சிறிய உருவத்தை அவன் ஆசையாக தடவி பார்க்க அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மதி. கதிர், ஸ்கேன் நீங்க பார்த்திருப்பீங்க தானே என்று மதி மெதுவாக கேட்க, இல்லைடா என்றான் அகத்தியன். அன்றைய நினைவில் அவன் முகம் சுருங்கி போயிற்று. வான்மதிக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதில் இஷ்டமே இல்லை மதி. ஒரே சண்டையாகத்தான் இருக்கும். வேண்டுமென்றே ஸ்கேன் எல்லாம் தனியாகத்தான் போவாள். ரிப்போர்ட் கூட என்னிடம் காட்ட மாட்டாள். நான் எந்த வகையிலும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று ரொம்பவுமே உறுதியாக இருந்தாள். குழந்தையை நல்லபடியாக பெற்றுக் கொடுத்தால் போதும் என்று நானும் ஒன்றுமே கேட்டதில்லை. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பின்னால் வைத்தவன், கொஞ்சம் சரியா யோசிமதி என அவளை பார்த்து அழுத்தமாக கூறிவிட்டு காரை எடுத்தான் அவன். அவன் சொல்லாமலே அவளுக்கு ஒருவித சந்தேகம் வந்திருந்தது. அவள் தன் நினைவிலேயே உழன்று கொண்டிருக்க அகத்தியனும் எதுவும் பேச்சு கொடுத்து அவள் கவனத்தை கலைக்கவில்லை. அடுத்து அகத்தியன் நேராக ஒரு ஹோட்டலில் தான் தன் காரை நிறுத்தினான். சாப்பிட்டு விட்டு போய்விடுவோம் மதி, வீட்டில் போய் சமைக்க வெள்ளம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அவன் இறங்க மதியும் ஒரு பெருமூச்சுடன் அவனுடன் இறங்கினாள்.
அவளுக்கு பிடித்ததை மட்டும்தான் அகத்தியன் ஆர்டர் செய்தான். அதை கவனித்தாலும் மதி ஒன்றும் காண்பித்துக் கொள்ளவில்லை. அமைதியாக உணவை முடித்தாள். சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியே வந்தபோது எதிரில் இருந்த ஒரு பொம்மை கடையை பார்த்துவிட்டு கதிர் பால் பால் என்று கத்த ஆரம்பித்து விட்டார். அதை கவனித்த அகத்தியன், இவனை வைத்துக்கொள் மதிமா, நான் போய் வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையை அவள் கையில் கொடுக்க அவளும் அவனை வாங்கி கொண்டாள். கார் பார்க்கிங்கில் இருந்து ரோட்டிற்கு வந்த சற்றே அசட்டையாக ரோட்டை கிராஸ் பண்ண போனான் அகத்தியன். அமைதியாக இருந்த ரோட்டில் எங்கிருந்து அந்த பைக் வந்ததோ தெரியவில்லை. பெரிய ரேஸ் பைக் முழு வேகத்தில் வந்து அகத்தியனை பக்கவாட்டில் இடித்து தள்ளிவிட்டது. கண் சிமிட்டும் நொடியில் நடந்துவிட்ட இந்த நிகழ்வு அகத்தியனுக்கு உரைக்க கொஞ்ச நேரம் ஆனது. அவனையே பார்த்து கொண்டிருந்த மதியும் பதறி அடித்துக்கொண்டு வேகமாக அவனிடம் ஓடி வந்தாள். அதற்குள் கீழே விழுந்திருந்தவனும் எழுந்து நின்றிருந்தான். அகத்தியன், என்ன ஆச்சு என்று பெரும் பதட்டத்துடன் அவள் அவனை ஆராய, அவன் கையில் இருந்த காயத்தை பார்த்து அவளுக்கு மேலுமே பதறிவிட்டது. வலது கையில் முட்டி வரை நன்றாக ரோட்டில் உராய்ந்து ஒரே ரத்தம். ஐயோ கடவுளே, ரத்தம் என அவள் வேகமாக அவன் கையை பிடிக்க, ஒன்னும் இல்லை மதிமா, நீ டென்ஷன் ஆகாதே, கையில் மட்டும்தான் அடி, கிளீன் பண்ணி கட்டு போட்டால் சரியாகிடும், நீ பதறாதடா, கதிரை ஒழுங்காக பிடி என்று அகத்தியன் தான் அவளை சமாதானம் செய்தான். அவள் அவனை கவனித்தாள் தானே. அவன் ஆறுதல் மொழி எல்லாம் அவளுக்கு புரிவதற்கு அவள் கவனம் முழுவதும் கணவனை ஆராய்வதில் தான் இருந்தது. அவனை தலை முதல் கால் வரை மீண்டும் மீண்டும் பார்த்தவள் அவன் தலையில் ஒட்டியிருந்த மண்ணை எல்லாம் தட்டிவிட்டாள். அவனும் தரையில் விழுந்ததில் தன் உடலில் ஒட்டியிருந்த மணலை எல்லாம் தட்டிவிட்டான். பார்த்து போக மாட்டீங்களா நீங்க? சின்ன குழந்தையா? ரோட் கிராஸ் பண்ணும் பொழுது 2 பக்கமும் பார்த்து கொண்டு போக தெரியாதா என்றாள் அவள் அழுது கொண்டே அவனை திட்டிக் கொண்டு. அந்த பைக் வந்ததே தெரியவில்லை மதிமா, அதான் ஒன்றும் ஆகவில்லையே, விடு, கையை கிளீன் பண்ணணும், வா ஹாஸ்பிட்டல் போவோம் என்று சொல்லிவிட்டு அகத்தியன் காரை எடுக்க போக அவன் கையை வேதனையுடன் பார்த்து கொண்டே அவனை தொடர்ந்தாள் மதி. பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கையில் பெரிய கட்டாக போட்டுக்கொண்டுதான் அவர்கள் வீட்டிற்கே வந்தனர். ரொம்ப வலிக்குதா அகத்தியன் என்று காரில் இருந்து இறங்கும் முன்பே மதி கேட்க அவளை திரும்பி பார்த்தவன், ஆமா மதி, பயங்கரமா வலி இருக்குது, கதிரை கொஞ்ச நேரம் நீ பார்த்துக் கொள்கின்றாயா, நான் கொஞ்ச நேரம் படுக்கட்டுமா என்றான் பாவம் போல். நான் பார்த்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை போட சொன்னாங்களே, போட்டுட்டு தூங்குங்க என்று மதி கூற, சரிம்மா, அங்கே வரலாம் தானே என்றான் அகத்தியன் அடுத்து. வாங்க, நீங்க முதலில் ரெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கியவள் கணவன் முகத்தை பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தால் அவன் உதைப்பட்டிருப்பது உறுதி. பின்னே அவன் நடக்கப்பட்ட சிரிப்புடன் அல்லவா பேசிக் கொண்டிருந்தான். கை வலி எல்லாமே அவனுக்கு ஒரு சாக்கு, அவ்வளவுதான். உண்மையை சொல்ல போனால் வலியை எல்லாம் உணரக்கூடிய மனநிலையிலேயே அவன் இருக்கவில்லை. இருக்கும் மனபாரத்தில் இதைவிட பெரிய அடி பட்டால் கூட அவனுக்கு உரைக்கப் போவதில்லை. ஏன், மதியுடன் இருக்க முடியும் என்றால் எத்தனை அடி வேண்டுமானாலும் பட்டுக்கொள்ள அவன் தயாராகத்தான் இருந்தான். உன்னை சரி கட்டுவதற்குள் என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது மதிமா என்று நினைத்து சிரித்து கொண்டவன் தெளிவாக முகத்தை மாற்றிக்கொண்டே இறங்கினான். இருவரும் மதி வீட்டை நோக்கி வந்த பொழுது வைத்தியநாதன் அகத்தியனை பார்த்து விட்டார். என்னாச்சு அகத்தியன் தம்பி, என்ன இத்தனை பெரிய கட்டு என்று அவன் கையை பார்த்து அதிர்ச்சியுடன் அவர் கேட்க, ஒன்றும் இல்லை அங்குள், சின்ன விபத்து என்றவன், நீ போ மதி, நான் வருகிறேன் என்றான் மனைவியின் புறம் திரும்பி. அவளும் அமைதியாக சென்றுவிட, பார்த்து இருக்க கூடாதாப்பா என்றார் வைத்தியநாதன் கவலையுடன். இட்ஸ் ஓகே அங்குள், மதியாகவே என்னை வீட்டுக்குள் விடுகின்றாள், பிடித்த பைக்குக்காரன் கிடைத்தால் நான் நன்றிதான் சொல்லணும் என்றான் அகத்தியனும் சிரித்து கொண்டே. உனக்கு இதை தவிர வேறு எதுவும் யோசிக்க தெரியாதே, போய் ரெஸ்ட் எடுப்பா போ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் வைத்தியநாதன். இடைப்பட்ட நாளில் வைத்தியநாதனுக்கும் அகத்தியனுக்கும் இடையில் நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது. அவர் அவனை கிண்டல் செய்வதெல்லாம் சகஜமாக நடந்து கொண்டுதான் இருந்தது. வீட்டிற்குள் வந்ததுமே மதி மாத்திரையை எடுத்து தண்ணியுடன் அவனிடம் கொடுக்க அதை வாங்கி போட்டுக் கொண்டான் அகத்தியன். இன்னொரு மாத்திரை வேண்டுமே மதியமா என்று கட்டின் அருகில் நின்று கொண்டு அகத்தியன் கேட்க, இது மட்டும் தானே கொடுத்தாங்க அகத்தியன் என்று மாத்திரை கவரை ஆராய்ந்தாள் மதி. இல்லையே, இன்னொரு மாத்திரை வேண்டும், அப்பொழுதுதான் வலி குறையும் என்று அவன் கூற, வேறு இல்லையே அகத்தியன் என்று கூறிக்கொண்டே குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மதி. அவள் நிமிர்ந்ததுமே அவள் கன்னத்தில் அழுத்தமாக அவன் இதழ் பதித்தான். இனி வலிக்காது, குட் நைட் என்று சொல்லிவிட்டு நல்ல பிள்ளை போல படுத்துவிட அவள்தான் முதலில் அதிர்ந்து பின்பு கோபப்பட முயன்று தோற்று
வேகமாக வெளியே வந்து விட்டார். மனுஷி அசந்த நேரத்தில் ஏதாவது செய்ய வேண்டியது இவர் என கன்னத்தை மெதுவாக தேய்த்து கொண்டவள் தோன்ற துடித்த வெட்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கதிருடன் அமர்ந்தாள் அவள். அத்தியாயம் 35. மறுநாள் காலையிலேயே மதி மதி என்று சிவகாமி குரல் கேட்க அவர் வீட்டிற்கு வந்தாள் மதி. அவள் கையில் ஒரு கேரியரை கொடுத்தவர், இதை அகத்தியன் தம்பியிடம் கொடுத்து விடுமா, இன்று வீட்டில்தான் இருக்கப் போவதாக சொன்னார். அந்த கையை வைத்துக்கொண்டு சமைக்க கஷ்டமாக இருக்கும் என்றார் சிவகாமி. உண்மைதான், அவளைதான் ஏதாவது செய்து கொடுத்துவிட்டு போவோமா என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள். பொதுவாக பகல் உணவு வேலைகளுக்கு அகத்தியன் மதியிடம் எதுவுமே கேட்க மாட்டான். அவளும் வேலைக்கு போவதால் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவனை பார்த்துக் கொள்வான். கதிருக்கு அவனே சமைத்துக் கொடுப்பதாக அவன் ஒரு முறை சிவகாமியிடம் சொன்னதை மதி கேட்டிருக்கின்றார். இன்று கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அடிபட்ட கையை அவனால் பெரிதாக தூக்க முடியாததை முந்தைய நாளே மதியுமே கவனித்திருந்தார். நீங்களே கொடுங்களேன்மா என்று சிறு சங்கடத்துடன் மதி கூறி பார்க்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மதிமா. உன் அங்கிள் வெளியே கிளம்புகின்றார், அவருக்கு தேவையானதை செய்ய வேண்டும். நீ இதை மட்டும் கொடுத்துட்டு கிளம்புடா என்றவர் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வீட்டிற்குள் சென்று விட்டார். அகத்தியன் இங்கு வந்ததில் இருந்து மதி அவன் வீட்டிற்கு சென்றதே இல்லை. அவன்தான் இங்கே வந்து கொண்டிருப்பான். இன்று வேறு வழி இல்லை, போய்த்தான் ஆக வேண்டும். மெதுவாக அவன் வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் மதி. வாசல் கதவு திறந்தேதான் இருந்தது. முதலில் மெதுவாக எட்டி பார்த்தவள் பின்பு நிதானமாக உள்ளே வர, அப்பா அப்பா என்ற மகனின் குரல்தான் அவளை வரவேற்றது. சமையல் அறை பக்கம் இருந்து சத்தம் வர அங்கே சென்று பார்த்தாள் மதி. கதிர் அங்கேயே போடப்பட்டிருந்த ஒரு சேரில் கையில் ஒரு சிப்பர் பாட்டிலுடன் அமர்ந்திருந்தான். அகத்தியன் பால் கொடுத்திருந்தான் போல. அதை குடித்துக் கொண்டே தந்தையை வம்பிழுத்துக் கொண்டிருந்தான் அவன். அப்பா அம்மா என அவன் மீண்டும் தொடங்க, அம்மாவுக்கு இன்னைக்கு வேலை இருக்குது கண்ணா, இன்று நீ படுத்தவே கூடாது. அப்பாவால் முடிந்ததை செய்து தருகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா, நல்ல பையன்தானே என்று மகனை கொஞ்சியவன் அடுப்பில் இருந்த குக்கரை ஒற்றை கையால் இறக்கிவிட்டுத்தான் மகன் புறம் திரும்பினான் அவன். பால் குடிச்சிட்டியாடா என்று கேட்டுக்கொண்டே மகனை தூக்கியவன், பாதி கூட குடிக்கவில்லை, இருந்தாலும் நீ ரொம்ப வம்புதான்டா பண்ற என்று புலம்பிக் கொண்டே நிமிர, அப்பொழுதுதான் அங்கு நின்றிருந்த மதியை அவன் கவனித்தான். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தவன், வா மதி, என்ன அதிசயம் என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வர, அவன் குரலில்தான் அவளுமே சுயநினைவிற்கு வந்தாள். சிவகாமி அம்மா கொடுக்க சொன்னாங்க என்று அவள் கேரியரை நீட்ட, அதை அடிபட்ட கையாலேயே வாங்க வந்தான் அகத்தியன். அவன் கையை கவனித்தவள் தானே உள்ளே சென்று அதை வைத்து விட்டு வந்தாள். கை எப்படி இருக்குது என்று கேட்டுக்கொண்டே அவள் குழந்தையை வாங்கிக் கொள்ள, ஓகே தான் மதி, வேலை என்று போனால் இவனை பிடிக்க முடியாதே என்றுதான் வீட்டிலேயே இருந்து விட்டேன். நீ கிளம்பி விட்டாயா என்றான் அகத்தியன். ஆமா, இன்று ஷூட் இருக்குது. இல்லை என்றால் நானே பார்த்துக் கொள்வேன், கவலையுடன் கூறியவளை பார்த்து மெலிதாக சிரித்துக் கொண்டான் அவன். அதனால் என்ன மதிமா, நான் பார்த்துக் கொள்வேன், நீ உன் வேலையை பார் என்றான் மென்மையாக. உங்களால் முடியுமா, எப்படி சாப்பிடுவீங்க? இடது கையால் ஸ்பூன் வைத்து சாப்பிட்டுக் கொள்வேன், அவ்வளவுதானே, வலி சீக்கிரமே குறைந்து விடும் மதி. அவன் என்னவோ சாதாரணமாகத்தான் கூறினான். அவளுக்குத்தான் கஷ்டமாக இருந்தது. சில நிமிடங்களாக அவன் ஒற்றை கையிலேயே அனைத்தையும் செய்வதை பார்த்தவளுக்கு எப்படி சமாளிக்கப் போகின்றானோ என்றுதான் கவலையாக இருந்தது. நான் சமாளித்துக் கொள்வேன் மதி, அப்படி ஏதாவது முடியவில்லை என்றால் சிவகாமி அம்மாவிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீ கவலை இல்லாமல் போயிட்டு வா. அவள் பார்வை உணர்ந்தே அகத்தியன் கூறினான். நான் முடிந்தால் சீக்கிரம் வருகின்றேன் என்று கூறிக்கொண்டே மதி எழுந்து கொள்ள, சரிமா என்றான் அகத்தியன். அந்த வீட்டை விட்டு வெளியே போகும் முன்பு ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்து விட்டே மதி கிளம்பினாள். மிகவும் சிறிய வீடுதான், ஒற்றை படுக்கையறை கொண்ட வீடு. அவள் இப்போது இருக்கும் வீடு போலதான் அது. அவளுக்கு இதுவே பெரிதுதான். ஆனால் அவனுக்கு இதெல்லாம் தேவையா? மாளிகை போல் வீட்டில் வாழ்பவன் இங்கு வந்து எதற்காக தவம் கிடைக்கின்றான்? என்ன கஷ்டம் வந்தாலும் போக மாட்டானா என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட மதி கணவனின் நினைவுகளுடன் தான் வேலைக்கு சென்றாள். வேலை நேரத்தில் அன்று பல முறை மதி ஏதோ ஒன்று யோசனையில் அமர்ந்திருந்ததை ரோகிணி கவனித்து விட்டார். ஒரு பிரேக்கின் பொழுது மதியிடம் பேசினாள் ரோகிணி. என்ன ஆச்சு மதிமா, உன் முகமே சரியில்லையே, என்ன யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் என ரோகிணி கேட்க, அகத்தியனுக்கு அடிபட்டதை அவளிடம் கூறினாள் மதி. ரோகிணியிடம் ஏற்கனவே அகத்தியன் பக்கத்தில் வந்து இருப்பதெல்லாம் மதி சொல்லி இருந்தால்தான். மதி வாழ்க்கை பற்றி முழுதாக ஒன்றும் தெரியாது என்பதனால் கணவனுடன் சேர சொல்லி எல்லாம் ரோகிணி சொன்னதே இல்லை. பெரிய அடி ஒன்றும் இல்லையே,
கவலையுடன் ரோகிணி கேட்க, இல்லைக்கா, சின்ன அடிதான். ஆனால் கை அவரால் பெருசாக தூக்க முடியவில்லை. அதான் என்ன செய்கின்றாரோ என்று ஒரே யோசனையாக இருக்குது என்றாள் மதி. நீ வேண்டுமானால் கிளம்பு மதி, நான் பார்த்துக் கொள்கிறேன். காலையிலேயே சொல்லி இருக்கலாமே. இல்லக்கா, அவர்தான் போகச் சொன்னார். ஈவினிங் போய் பார்த்துக்கிறேன் என்று விட்டாள் மதி. அன்று ரோகிணிக்கு மாலையுடன் ஷூட்டிங் முடிந்தது. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருப்பதினால் ரோகிணியும் அவளை உடனடியாக கிளம்பச் சொல்லவில்லை. மாலை ஷூட்டிங் முடிந்ததும் இருவருமே கிளம்பிவிட்டனர். அவர் மேல் இத்தனை அன்பை வைத்துக்கொண்டு எப்படித்தான் நீ பிரிந்திருக்கின்றாயோ என புலம்பிக் கொண்டேதான் ரோகிணி மதியை இறக்கிவிட்டு விட்டு சென்றார். வீட்டிற்கு வந்த மதி கணவனுக்கு காஃபியும் மகனுக்கு பாலும் கலந்து எடுத்துக்கொண்டு எதிர் வீட்டிற்கு வந்தாள். அவள் வந்தபோதே, என்ன நானி என்ற சரண்யாவின் குரல்தான் ஆற்றாமையுடன் ஒலித்துக் கொண்டிருந்தது. சரண்யாவை பார்த்ததுமே, சரண்யாமா, எப்படி இருக்கிறாயடா என்று கேட்டுக்கொண்டே மதி வர, முதலில் அவளை அங்கே எதிர்பார்க்காமல் திகைத்த சரண்யா வேகமாக சுதாரித்துக் கொண்டாள். நல்லா இருக்கிறேன் அண்ணி, நீங்க என்று சரண்யா கேட்க, இருக்கிறேன்டா என்று கூறிக்கொண்டே அமர்ந்த மதிதான் தான் கொண்டு வந்திருந்த பிளாஸ்கில் இருந்து காஃபியை ஊற்றி அகத்தியனுக்கும் சரண்யாவிற்குமே கொடுத்தாள். தனியாக ஒரு டம்ளரில் பால் ஊற்றி கொண்டவள் கதிருக்கு கொடுக்க, அவனும் அவள் மடியில் அமர்ந்து கொண்டு மெதுவாக குடித்தான். சொன்னால் கேளேன் அண்ணா, கை சரியாகும் வரையாவது நீ இங்கு வாயேன் என்று சரண்யா தான் பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை தொடர, மனைவியை ஒரு முறை பார்த்து கொண்ட அகத்தியன், இல்லை சரண்யாமா என்றான் அழுத்தமாக. அடிப்பட்டால் சொல்லவாவது செய்யண்ணா, எங்களுக்கு தெரிய வேண்டாமா என்று கவலையுடன் சரண்யா கேட்க, பெரிதாக ஏதாவது ஆனால் உங்களுக்கே தகவல் வராமலா போய்விடும்? இது ஒரு சின்ன காயம்தானே, அப்பாவிடமெல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருக்காதே சரண்யாமா என்று அவரையும் நீ பயமுறுத்தி விடாதே என்றான் அகத்தியன். இருவரும் பேசிக்கொண்டதிலிருந்து சரண்யாவே தற்செயலாகத்தான் வந்திருக்கின்றாள் என்று மதிக்கு புரிந்து போனது. நைட் சாப்பிட நீ அங்கே வந்துடுங்க என்று கூறிக்கொண்டே எழுந்த மதி, நீ கிளம்பும் போது கதிரை என்னிடம் விட்டுவிடு சரண்யாமா என்று கூற, இருங்க அண்ணி, நான் உங்களையும் தான் பார்க்க வந்தேன், உங்களுடன் நான் வருகிறேன் என்று அவளும் எழுந்தாள். பத்திரமாக இருனா என்று அகத்தியனிடம் கூறிய சரண்யா மதியுடன் அவள் வீட்டிற்கு வந்தாள். இரவு சமைப்பதற்கு காய்கறி நறுக்கிக் கொண்டேதான் மதி பேசினாள். படிப்பெல்லாம் முடிந்ததா சரண்யாமா? முடிந்தது அண்ணி, இனி வேலைதான். கேம்பஸில் செலக்ட் ஆகி இருக்கின்றாயாடா? அது இருக்குது அண்ணி, ஆனால் அங்கே போக போவது இல்லை. ஏன்? வேறு ஒரு கம்பெனிக்குத்தான் நான் போகப் போகின்றேன் என்றார். எங்கேடா போகப் போகின்றாய் என்று கேட்டாள் மதி. வில்லியம் கம்பெனிக்கு அண்ணி என்று கூறி சரண்யா கண்ணடிக்க மதி மெலிதாக சிரித்துக் கொண்டாள். எந்த அளவில் இருக்குது உன் காதல்? ஆரம்ப கட்டம்தான் அண்ணி, அதான் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தலாம் என்று பார்க்கின்றேன். வில்லியம்ஸிற்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? மதி சரியாக கேட்க, ஆமா அண்ணி, இன்னொரு முறை அண்ணா முன் தலை குனிந்து நிற்க முடியாது என்பதனால் என்னை காதல் என்னும் பார்வையிலேயே பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்றாள் சரண்யா. அவரை மட்டும் தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் என்ற மதி அதற்கு மேல் பேசவில்லை. பேசினால் அவள் கணவனைத்தான் குறை சொல்ல வேண்டும். அதற்கும் மனம் வராமல் போக அந்த பேச்சை நிறுத்திவிட்டாள். அது புரிந்ததோ என்னவோ சரண்யாவும் பேச்சை மாற்றிவிட்டாள். ஸ்கேன் பார்த்தீங்களாமே அண்ணி, அண்ணா சொன்னார், குழந்தை நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்குதுடா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஒன்னு சொல்லவா அண்ணி? தயக்கத்துடன் சரண்யா கேட்ட போதே அவர்கள் விஷயம்தான் பேசப் போகின்றாள் என்பது மதிக்கு புரிந்து போய்விட்டது. எனக்கு தெரிந்தவரை அண்ணா மனதிற்குள் வந்த முதல் பெண்மணி நீங்கள்தான் அண்ணி. அவர் என்ன தப்பு செய்திருந்தாலும் இப்பொழுது திருந்தி விட்டார் என்று தோன்றுகிறது. மன்னிக்க முயற்சி பண்ணலாமே அண்ணி. சரண்யா பேசி முடித்த பின்பும் மதி அமைதியாகத்தான் இருந்தாள். அவளுக்கோ ஏற்றுக்கொள்ளவும் முடியாத, விலகவும் முடியாத நிலை. சேர வேண்டுமென்றால் அதற்கான மனநிலையும் வேண்டுமே. பிரிவு என்று முடிவெடுத்துத்தானே வந்தாள். நடக்கும் எதுவும் சரியாக புரியாத போது அவளுக்கு என்ன முடிவெடுப்பது என்றே புரியவில்லை. அவளே குழப்பத்தில் இருக்கும் பொழுது என்ன பதில் சொல்ல முடியும்? மதி அமைதியாக சரண்யாவை பார்க்க, சாரி அண்ணி, தோன்றியதைத்தான் சொன்னேன், மற்றபடி எனக்கு என்றுமே நீங்கள் மட்டும்தான் அண்ணி, அது மட்டும் மாறாது என்றாள் சரண்யா. உன்மேல் எனக்கு இருக்கும் பாசமும் எதனாலும் மாறாது சரண்யாமா. உன் கல்யாணத்துக்கு விருந்தாளியாகவாவது நான் வந்து விடுவேன். கூப்பிடாமல் நீ விட்டுவிட மாட்டாய்தானே என்றாள் மதி சிரித்துக் கொண்டே. அண்ணா சம்மதிக்கணும் அண்ணி. அவர் வில்லியமை மன்னித்து வில்லியம் என்னை ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது பார்ப்போம் அண்ணி. சலிப்புடன் கூறியவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்த மதி, நீ நடத்திவிட மாட்டாயா என்ன என்று கேட்க, கண்டிப்பாக நடத்திவிடுவேன் அண்ணி.
எனக்கு பிடித்ததை நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் என்றாள் சரண்யா உறுதியாக. இந்த சிறு பெண்ணிற்கு இருக்கும் உறுதி தனக்கும் கொஞ்சம் வேண்டுமோ என யோசித்துக் கொண்டே வேலையை கவனித்தாள் மதி. அத்தியாயம் 36. தன் நிறுவனத்தில் நடந்த நேர்முக தேர்வை வில்லியம்ஸே தான் தேர்வு செய்தான். பிரசஸ் ஒரு 10 பேர் வேலைக்கு எடுக்கத்தான் நேர்முக தேர்வு அறிவித்திருந்தார்கள். தன் வேக நடையுடன் தன் அறைக்குள் வந்து விட்டவன், யார் யார் நேர்முக தேர்வில் வந்து கலந்து கொள்ள அமர்ந்திருக்கின்றார்கள் என்று கூட அவன் கவனிக்கவில்லை. ஒவ்வொருவராக இன்டர்வியூ செய்து கொண்டே வந்தவன் திடீரென உள்ளே வந்த சரண்யாவை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவள் வந்து அமர்ந்ததும், இங்கே என்ன செய்கிறாய் சரண்? இன்டர்வியூ போய்கிட்டு இருக்குது, முடிச்சிட்டு பேச வருகிறேன், நீ வெயிட் பண்ணு என்று அவன் பாட்டிற்கு வேகமாக கூற, ஹலோ ஹலோ சார், உங்களிடம் பேச ஒன்றும் நான் வரவில்லை. நானும் இன்டர்வியூக்காகத்தான் வந்திருக்கிறேன். நானும் பிரஸ் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் தான் என்று அவள் கூறவும் தான் அவனுக்கு அது நினைவே வந்தது. ஒரு பெருமூச்சுடன் அவன் கை நீட்ட அவனிடம் தன் ஃபைலை கொடுத்தாள் சரண்யா. உங்களை பற்றி சொல்லுங்க என்று வழக்கமான கேள்வியை அவன் கேட்க, தன் படிப்பு, திறமை, பொழுதுபோக்கு எல்லாமே ஒழுங்காக சொன்னவள், கடைசியாக ஒரு ஃபாரினரை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் யுஎஸ்இல் செட்டில் ஆக போகிறேன் என்று கூறி முடிக்க, வில்லியம்ஸ் அவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தான். நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போய்விட்டால் இங்கே யார் வேலையை பார்ப்பது? சோ வேலை இல்லை என்று அவன் அவளிடம் ஃபைலை நீட்ட, உங்க ஆபீஸில் ஆன்சைட் எல்லாம் இல்லையா சார்? உங்க பிரான்ச் ஃபாரினில் இருக்கின்றதே, அங்கு வந்து செய்துவிட்டு போகிறேன். அதற்காகவெல்லாம் நீங்கள் என்னை எடுக்காமல் இருக்க முடியாது வேகமாக கூறியவளை பார்த்து அவன் வெளிப்படையாகவே சிரித்து விட்டான். யூ கிரேசி, செலக்ட் பண்ணியாச்சுமா உன்ன? போராட்டம் பண்ணாமல் நீ கிளம்பு, ஆஃபர் லெட்டர் வரும் என்று வில்லியம்ஸ் கூற, அந்த பயம் இருக்கட்டும் என்று மேலும் அவனை வம்பிழுத்து விட்டே சென்றாள் சரண்யா. அவள் செயல்கள் அனைத்தும் வில்லியம்ஸிற்குள் ஒருவித நெகிழ்வை ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்தது. தன்னை சுற்றி சுற்றி வருபவளை நினைத்து மென்மையாக சிரித்து கொண்ட போதே அவனுக்கு அகத்தியனின் ஞாபகமும் சேர்ந்தே வந்தது. என்னதான் சரண்யாவை பிடித்திருந்தாலும் அகத்தியனை எதிர்க்க அவன் தயாராக இல்லை. அதனாலேயே சரண்யாவிடம் லகுவாக பேசக்கூட அவன் பயந்தான். சிறு பெண் மனதில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துவிடக் கூடாது என்றுதான் பார்த்து பார்த்து பேசினான். மொத்தத்தில் சரண்யா ஏதாவது செய்தால்தான் உண்டு என்ற நிலையில்தான் அவள் காதல் நின்றது. அகத்தியன் கை காயம் நன்றாகவே ஆறிவிட்டிருந்தது. காலையிலேயே எப்போதும் போல் மனைவியை தேடி அவள் வீட்டிற்கு வந்துவிட்டான் அகத்தியன். பக்கத்தில் இருக்கும் நர்சரியில் கதிரை சேர்க்கலாமா என்று பார்க்கிறேன் மதி. சும்மா அரை நாள் மட்டும் போய்விட்டு வருவது போல் அவனுக்கும் பொழுது போகணும் இல்லையா என்று அகத்தியன் கேட்க, இப்போதே ஸ்கூலில் சேர்க்கணுமா அகத்தியன் என்றாள் மதி யோசனையாக. ஸ்கூல் என்று இல்லை மதிமா, சும்மா அவனுக்கு பொழுது போவதற்காக தான். அவன் வயது பிள்ளைகளுடன் கொஞ்ச நேரம் விளையாடுவான் இல்லையா? படிப்பெல்லாம் பெருசாக சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ சரி, அட்மிஷன் போட்டுட்டீங்களா? தனியாக நான் மட்டும் எங்கே போக? பையனின் அம்மா வேண்டாமா என்று அகத்தியன் கேட்க, அவங்களை நீங்க கூட்டிட்டு போங்க என்றாள் மதி மிக சாதாரணமாக. அதற்குத்தானே வந்திருக்கிறேன், அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே அகத்தியன் கூறியதில்தான் அவன் சொல்ல வருவதே அவளுக்கு புரிந்தது. நான் எப்படி அகத்தியன் என்று அவள் தயங்க, நீ வந்தால் மட்டும்தான் கதிருக்கு அம்மா என்னும் உறவு மதி, இல்லை என்றால் அம்மாவும் இல்லை என்று சொல்லிவிடுவேன். கடைசி வரை அவன் தாய் இல்லாத பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் அது உன் இஷ்டம் என்று சுலபமாக அகத்தியன் கூறிவிட, போதும் சும்மா இருங்க என்று மதி கத்திவிட்டார். அது எப்படி அவள் இருக்கும்போது கதிருக்கு அம்மா இல்லை என்று அவன் சொல்லலாம்? கோபத்துடன் உரைத்தவள் பார்வையை சரியாக படித்தவன், நான் அப்படி சொல்லவே இல்லை மதிமா, நீதான் சொன்னாய் என்றான். அவளுக்கும் புரிந்ததுதான். நான் வருகிறேன் இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்றவள் கதிரை கீழே விட, நான் வேண்டுமானால் மாற்றிவிடவா என்றான் அகத்தியன். அவன் கூற்றில் அவள் ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் திகைத்து போய் நின்று விட்டாள். அவள் விழித்த அழகை ரசித்துக் கொண்டே அவள் அருகில் வந்தவன் அவளை ஒற்றை கையால் இழுத்து அணைத்தான். நான் மாற்றிவிடக் கூடாதா என்று அவள் காதோரம் அவன் கேட்டதில் அவளுக்கு உடல் முழுவதும் சிலிர்த்து போயிற்று. அவன் மூச்சுக்காற்று முகத்தில் உரசியதில் கன்னங்கள் சூடாகி சிவந்து விட மதி அப்படியே அசையாமல் நின்று விட்டாள். ரெட் கலரில் ட்ரெஸ் போடுவோமா மதிமா? இப்போது உன் முகம் இருக்கும் நிறத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். மென்குரலில் அவன் கேட்டதற்கு அவளால் எந்த பதிலும் கூற முடியவில்லை. அவன் மீசை ரோமங்கள் கன்னத்தில் ஏற்படுத்திய குறுகுறுப்பில் மயங்கி அல்லவா அவள் நின்று கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் முகத்தை நிமித்தியவள் அவள் இதழ் நோக்கி அவன் குனிய, அப்பா
என கதிரின் சத்தமான அழைப்பு இருவரையும் அவர்களின் மோன நிலையில் இருந்து மீட்டு வந்தது. அடே, ரொம்ப நல்லவன்டா நீன் என்று புலம்பிக் கொண்டே அகத்தியன் மகன் அருகில் அமர, வெட்கத்துடன் வேகமாக அறைக்குள் ஓடிவிட்டாள் மதி. அறைக்குள் வந்து கதவை சாத்தியதும் தான் மதியால் நிம்மதியாக மூச்சை விட முடிந்தது. வெளியில் பிடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு என்ன பிரயோஜனம்? அவன் ஒரு அணைப்பிற்கு உருகி குலைந்து அவள் உடலை அவளை காட்டிக் கொடுத்து விடுகின்றது. அவளுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அவளால் என்றுமே கணவனை வெறுக்க முடியாது. அவன் என்ன செய்தாலும் அவள் காதல் மாறப்போவதே இல்லை. அவனை பிரிந்து அவள் நிம்மதியாக வாழப்போவதும் இல்லை. ஒருவேளை உண்மையாகவே அவனும் அவளைத்தான் விரும்புகின்றானா? விரும்பும் பெண்ணை யாராவது சந்தேகப்படுவார்களா? மதி கணவனின் குரல் அவள் நினைவுகளை தடை செய்ய, வரேன் என்று குரல் கொடுத்தவள் வேகமாக உடை மாற்றிக்கொண்டாள். தெரிந்தோ தெரியாமலோ அவள் சிவப்பு நிற சுடிதார் தான் அணிந்து வந்திருந்தாள். அதை பார்த்ததும் அகத்தியன் மீண்டும் எழுந்து அவளை நெருங்கினான். இப்போதுதான் உன் முகமும் ட்ரெஸ்ஸும் ஒரே கலரில் இருக்குது மதிமா, சோ கியூட் என்று அவன் அவள் கன்னத்தில் தட்ட, அவள் உடை நிறத்தையே அப்பொழுதுதான் கவனித்தாள். ச்சே, உனக்கு அறிவே இல்லடி என்று மானசீகமாக அவள் தலையில் அடித்துக் கொள்ள, திட்டிக் கொள்ளாதே மதிமா, இன்று எனக்கு நல்ல நாள் போல், போவோம் வா என்று கூறிக்கொண்டே அவன் கதிரை தூக்கி கொண்டு வெளியில் வந்துவிட, அவளும் விட்டால் போதும் என்று வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினாள். இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு நர்சரிக்குத்தான் வந்தனர். அந்த இடத்தை பார்த்ததுமே மதிக்கும் கதிருக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது. 3 அறைகள் மட்டுமே அங்கு இருந்தது. வெளியில் சின்னதாக ஒரு பார்க், குழந்தைகள் இருக்கும் இடம் என்பதனால் பெரிய கேட் ஒன்று இருந்தது. அழகழகான பெயிண்டிங், குழந்தைகள் கத்துக்கொண்டே விளையாடுவது போல் நிறைய பொருட்கள் இருந்தது. அன்று விடுமுறை நாள் என்பதனால் நர்சரி நடத்தும் பெண்மணி மட்டும்தான் இருந்தார். பிள்ளைகள் இருக்கவில்லை. அவரிடம் சென்று அகத்தியனும் மதியும் பேசினர். ஃபீஸ் பற்றி கூறியவர், அகத்தியன் எதிர்பார்த்தது போலவே ஒரேடியாக படிப்பை திணிக்காமல் லகுவாகத்தான் இருக்கும் என்றும் அவர் கூறினார். அவர் கொடுத்த ஃபார்மை அகத்தியன் ஃபில் செய்து கொண்டிருக்க, மதியும் கதிரும் அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அங்கிருந்த ஊஞ்சலை கதிர் காண்பிக்க, அதில் அவனை அமர வைத்து அவள் ஆட்டிவிட்டாள். அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே கதிர் அதை ரசித்து விளையாட ஆரம்பிக்க, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கதா கதிர் குட்டி என்றாள் மதி. ஜாலி ஜாலி என்று அவன் வேகமாக தலையை உருட்டியதில் அவளுமே சிரித்துக் கொண்டாள். அகத்தியன் ஃபீஸ் கட்டிவிட்டு வந்து அவர்களை அழைத்து கொண்டு கிளம்பினான். காலை 9 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை மதி. ஓகே தானே என்று அகத்தியன் கேட்க, ஓகே தான் அகத்தியன், நீங்க வந்துடுவீங்க தானே என்றாள் மதி. நான் பார்த்துக் கொள்வேன் மதிமா, நீ கவலைப்படாதே என்று அவள் மனம் உணர்ந்து அவளை சமாதானம் செய்தான் அகத்தியன். அன்று வேலைக்கு வந்திருந்த மதியத்திற்கு மேல் ஏதோ தவிப்புடன் சுற்றி கொண்டிருப்பதை ரோஹிணி கவனித்தாள். அடிக்கடி கண்கள் வேறு கலங்க, அவள் யாருக்கும் தெரியாமல் எதையோ மறைத்து கொண்டே சுற்ற, கிடைத்த இடைவெளியில் மதியை பிடித்து கொண்டாள் ரோஹிணி. என்ன ஆச்சு மதிமா உனக்கு? காலையில் நன்றாகத்தானே இருந்தாய், மதியம் எங்கேயோ போய்விட்டு வந்தாயே, அதற்கு பின் தான் நீ சரியில்லை, என்ன ஆச்சிடா என்று அவள் மென்மையாக கேட்க, ஒன்னும் இல்லையே என்று சிரிக்க முயன்றாள் மதி. இல்லை மதி, கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு, உனக்குள்ளேயே போட்டு போட்டு நீ எதையோ கொண்டு உழைப்பிக் கொண்டிருக்கின்றாய் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லு என்று மென்மையாக ரோஹிணி கேட்க, கொஞ்சம் தலைவலி, அதுதான்க்கா, மதியம் வெயிலில் போய்விட்டு வந்ததிலிருந்து அதிகமாகிவிட்டது, வேறு ஒன்றும் இல்லைக்கா என்று அவள் தெளிவாக கூற, இன்னமும் சந்தேகம் தீராமல் அவளை பார்த்தாள் ரோஹிணி. உண்மையாகத்தான் சொல்கின்றாயா மதிமா? உண்மையோ உண்மைக்கா என்று மதி புன்னகைக்க, எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன் மதிமா, என்னிடம் சொல்ல வேண்டும் சரியா என்றாள் ரோஹிணி. கண்டிப்பாக்கா என்று மதியும் அப்போதைக்கு கூறி வைத்தாள். அவள் பிரச்சனையை யாரிடம் சொல்ல முடியும்? தீர்வே இல்லாத பிரச்சனையாக அல்லவா போய்விட்டது. மனதிற்குள் ஒருவித அதீத பயம் ஆட்கொள்ள, மீண்டும் கலங்கிய கண்களை வேகமாக துடைத்துக் கொண்டாள் மதி.